அரசு மருத்துவமனையில் ஒரு நபர் ஆணைய தலைவர் முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆணையம் என்னென்ன விதங்களில் தன்னுடைய விசாரணையை நடத்தும்? நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 40 பேர் பலியாகினர். இது தமிழ்நாடு கரூர் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சோக அலையை உருவாக்கியிருந்தது. இதனை அடுத்து நேற்று இரவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவம் குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு அளிக்கும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று அருணா ஜெகதீசன், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தன்னுடைய விசாரணையை தொடங்கினார். குறிப்பாக சென்னையிலிருந்து சுமார் 1:30 மணி அளவில் அவர் விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் கரூர் வந்தடைந்தார். கரூர் வந்தவுடன் முதலாவது இடமாக நேற்றைய தினம் வேலாயுதபுரத்துல, அதாவது விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த வேலாயுதபுரம் இடத்திற்கு நேரில் வந்தார். அங்கு காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனிடம் இந்த நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்வு குறித்து விரிவாக விளக்கினர். குறிப்பாக சாலையினுடைய இருபுறங்களிலும் அதிக அளவு பொதுமக்களுடைய காலணிகள், அதே போல கடைகளுடைய மேற்கூரை உள்ளிட்டவெல்லாம் உடைந்திருந்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில அங்கு காவல்துறை அதிகாரிகள் அதை விரிவாக எடுத்துரைத்தனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எவ்வளவு பேர் கூடினாங்க, எவ்வளவு பேருக்கு கடிதம் கொடுத்திருந்தாங்க என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டார். அதே போல மற்றொரு இடத்துல மரங்களில ஏறி அந்த மரமும் சாய்ந்த இடங்கள்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த 2 பொதுமக்கள் தன்னுடைய கருத்துக்களை ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் தெரிவித்தனர். அப்போது அருணா ஜெகதீசன் இந்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய உள்நோயாளிகள், அதே போல அதனை தொடர்ந்து கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 65 நபர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதுல குறிப்பாக இன்டென்சிவ் கேர் சொல்லக்கூடிய இடத்துல ஒருவர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றவர்கள் எல்லாம் எமர்ஜென்சி இல்லாம வார்டில் அவங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களிடம் தற்போது அருணா ஜெகதீசன் எந்த நேரத்தில் போனீங்க, எப்படியான உணவு ஏற்பட்டது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது குறித்து நேரில் ஒவ்வொரு இடமாக விசாரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த விசாரணைக்கு பிறகு அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சி தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளோடும் ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த விரிவான விசாரணைக்கு பிறகு தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிப்பார். குறிப்பாக நேற்று இரவு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையில இன்றே அவருடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இன்று 3 இடங்களில் நேரில் ஆய்வு செய்திருக்கக்கூடிய அவர் தற்போது கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நோயாளியிடம் விசாரித்து வருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக உயிரிழந்த சில குடும்பத்தினரும் நேரடியாக சென்று அவர் விசாரிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில ஒரு நபர் ஆணையத்திடம் வந்து பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் நேரில் பார்த்தவர்கள் தகவல் தெரிவிக்கலாம், ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாகவும் தகவல் தெரிவிக்கலாம். இதெல்லாம் ஒருங்கிணைத்து விரிவான ஒரு அறிக்கையை அவர் விரைவில் தமிழக அரசிடம் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.